கிஷோர் பேசிய அந்த பேச்சு முன்னதாக சிஎல்ஜி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதை நடைமுறைப்படுத்தினா பல கட்டடங்களை நாங்கள் இடிச்சு அழிக்க வேண்டி வரும். ஒரு 90% கட்டடங்களை சாவச்சேரி நகரத்திலே இருந்து இடிச்சு அழிக்க வேண்டி வரும். ஒரே கட்சி சார்ந்தவர்கள் வவுனியாவிலும் சாவகச்சேரியிலும் ஒரே கட்சி சார்ந்தவர்கள் தான் நீக்கப்பட்டிருக்கின்றனர். சரியான கவனமாக இருக்கும் உறுப்பினர்கள். என்ன விடயம் பேசுறாண்டாலும் சிஎல்ஜி கேட்கணும், அல்ல கவர்னர் ஆஃபீஸில் அனுமதி எடுத்து தான் அங்கே பேச வேணும். அல்லது சும்மா ஒரு தும்மினார் இருமினார் கொட்டாய் விட்டார் கூட பதவி நீக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கு. தலைவர்கள் ஒவ்வொரு மாதமும் தமிழரசு கட்சி தலைவர்களும் டிடிஎன்ஏ தலைவர்களும் கூடி கதைச்சு கொண்டிருக்கிறோம். மாதம் ஒரு முறை பேசிக் கொள்ளுகின்றீர்கள். ஆனால் சேர்ந்து ஒரு தவிசாளரை நியமிக்க முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கண்டா, அதுக்கு நீங்கள் ஒரு கால் தமிழரசு கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு இப்படியாக நடக்குது. இன்னும் ஒரு தேர்தலை மாத்திரம்தான் தமிழ் தேசிய தரப்பா இப்படி நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு பிறகு நான் நம்ப இல்லை. அவங்க வந்து சொல்லுவாங்க, அது என்ன அவையோட சேர்றது ஜேவிபியை பிடிச்சாவது இல்லை இபிடிபியை பிடிச்சாவது மணிமன்னன் நாக்களை பிடிச்சாவது நாங்கள் ஆட்சி அமைச்சிட வேணும். இளங்குமரனோட ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியோட எங்களோட மற்றது டாக்டர் பவானந்த ராஜாவோட எல்லாரோடையும் நாங்கள் கதைச்சா எல்லாம் நீங்கள் நித்திர கொண்டு எழும்பி அடுத்த 2-3 நாள் கழிச்சு நாங்கள் எல்லாம் செய்ய மாட்டோம், நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, அதை சொன்னதே சொல்றேன், பார்ப்பீங்களா எல்லாம் விடுபட்டு இருக்கு. உங்களுடைய கூட்டணி தமிழரசு கட்சியில் இணைந்துதான் கேட்குமா? அதற்கான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கின்றதா? உங்களுடைய மாதாந்த சந்திப்பில் அதை பற்றி ஏதாவது பேசுகின்றீர்களா? மாதாந்த சந்திப்பில் பேசுறேன்னா அப்புறம் அதை பேசி 2 நாள் கழிச்சு அது முடிஞ்சிருவேன். ஜெஃப்னா கேலரி நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு பிரம்மாஸ்திர நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. சமகால அரசியல் விடயங்களை பற்றி பேசும் இந்த நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பிரமுகருமான பாவண்ணா கஜதீபன் என்று எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். சமகால அரசியல் நிலைமை என்று எடுக்கும்போது எங்களுக்கு அண்மைத்த ஒரு சுடச்சுட செய்தி என்பது இந்த சாவச்சேரி நகரசபையினுடைய பிரதி தவிசாளர் தெரிவு. இந்த தெரிவு என்பதற்குள் போவதற்கு முன்பதாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர், அதே நேரத்தில் ஒரு நகரசபையினுடைய உப தவிசாளர், அவரை ஆளுநர் நீக்கியிருப்பது என்பது ஒரு பரவலாகவே ஒரு பேசப்பட்ட விடயம். அவர் உங்கள் கட்சி சார்ந்தவர் என்பது இந்த ஆளுநருடைய இந்த அதிகாரம் தொடர்பில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? இல்லை, இப்போ கடந்த காலங்களில் வந்திருக்கக்கூடிய ஆளுநர்களை சந்திரசிறி தொடக்கம் பலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சந்திரசிறி எல்லாம் ஒரு இராணுவ தளபதியாக இருந்து வந்திருக்கக்கூடிய ஆளுநர். அவர்களே செய்ய துணியாத ஒரு விடயத்தை இன்றைக்கு எல்லாம் மக்கள் மயப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிற ஒரு அரசாங்கம் நியமித்திருக்கக்கூடிய ஒரு ஆளுநர், நீங்கள் அந்த அவருக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்கள் எடுத்து படிச்சிருப்பீங்க. அவர் பேசுகிற பொழுது மேடையில் இந்த இதில் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய பேப்பரை கீழே போட்டவர்கிட்டதும் கிழிச்ச முறையே இல்லை, சும்மா அப்படி போட்டதாகவும், அது அந்த சிஓசி தொடர்பான ஒரு ஆவணம். நான் உங்களுக்கு ஒரு காணொலியை நான் தரலாம் பிறகு வேணுமெண்டா. கிஷோர் பேசிய அந்த பேச்சு முன்னதாக சிஎல்ஜி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. அது ஒரே அர்த்தப்படி என்னென்னா, இந்த சிஓசி என்றது அது சட்டம்னா நடைமுறைப்படுத்த தான் வேணும், அதில் யாருக்கும் இந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் சிஓசி என்ற விடயம் அது இப்போ மிக நீண்ட காலமாக அந்த விடயம் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்கு. அவர் பேசின பேச்சு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கு. ஆனபடியால் அதை நடைமுறைப்படுத்தினா பல கட்டடங்களை நாங்கள் இடிச்சு அழிக்க வேண்டி வரும். ஒரு 90% கட்டடங்களை சாவச்சேரி நகரத்திலே இருந்து இடிச்சு அழிக்க வேண்டி வரும். அதை கொண்டு வராண்டா. அதன்படியால் படிப்படியாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதான் அந்த நிலைப்பாடாக இருந்தது. அவர் அந்த வட்டாரத்தில் உறுப்பினராக இருப்பவர், அவர் சாவச்சேரியுடைய நகர சபையினுடைய உதவித் தலைவராக இருப்பவர். அந்த விடயங்களை அவர் பேசியிருக்கார். அது தொடர்பான விடயங்களில் அவருடைய பதவியை பறித்தது மாத்திரமல்ல, அவருடைய உறுப்புரிமையை கூட நீக்குகிற ஒரு நிலைமை இருந்திருக்கிறது. இன்னும் அவருக்கான விடயங்கள் அவர் தொடர்பான
வழக்கு விசாரணைகள் இன்னும் நிறைவு பெறவில்லை. மேல் நீதிமன்றத்தில் அந்த விசாரணைகள் இருக்கிறது, தவணைகள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனபடியால் இதை நாங்கள் இன்னும் மேற்கொண்டு செல்லுகிற ஒரு முயற்சியும் எங்களிடம் சட்ட ரீதியாக இருக்கிறது. அவருடைய சட்டத்தரணியை பொறுத்த வரைக்கும் அதை அவர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். ஆனபடியால் ஒரு மிக மோசமான ஒரு எதேச்சதிகாரமான ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கிறது என்பது அது பொதுவாக எங்களுக்கு மாத்திரமே பொதுவாக எல்லோருடைய அபிப்பிராயம். அதை முன்னதாக அந்த விடயம் தொடர்பாக முதல் அறியாமல் இருக்கிற பொழுது பலர் என்ன விடயம் என்றதை அறிவதற்கு ஆர்வம் காட்டினார்கள். இப்பொழுது அறிந்ததுக்கு பிறகு இதுக்கு இப்படி அவர் இனிமேல் சரியான கவனமாக இருக்கும் உறுப்பினர்கள். என்ன விடயம் பேசுறாண்டாலும் ஒன்றில் சிஎல்ஜிட்ட கேட்க வேணும், அல்ல கவர்னர் ஆஃபீஸில் அனுமதி எடுத்து தான் அங்கே பேச வேணும். அல்லது சும்மா ஒரு தும்மினார் இருமினார் கொட்டாய் விட்டார் என்று கூட பதவி நீக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கு. அதனுடைய கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் போல இந்த அரசாங்கத்துக்கு கீழே என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதனுடைய இந்த விடயங்கள் ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும். இப்படியே தொடர்ச்சியாகவும் இருக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சமகாலத்தில் எப்படி சாவகச்சேரி நகரசபையில் ஒரு உபதவிசாளர் நீக்கப்பட்டாரோ அதே போல் வவுனியா மாநகர சபையினுடைய தவிசாளருக்கும் அதே நிலைமை தான் ஆளுநரால் ஏற்படுத்தப்பட்டது. இருவரையும் நாங்கள் பார்க்கும்போது ஒரே கட்சி சார்ந்தவர்கள், வவுனியாவிலும் சாவகச்சேரியிலும் ஒரே கட்சி சார்ந்தவர்கள் தான் நீக்கப்பட்டிருக்கின்றனர். இதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள், கட்சி சார்ந்த காரணங்கள், ஆளுநரோட முரண்பாடுகள் ஏதாவது கடந்த காலங்களில் இருக்கின்றதா அல்லது அப்படியான நீங்கள் அப்படி நோக்குகின்றீங்களா? நான் அது என்னென்னு எனக்கு அது தெரியல. அதை சொல்கிறேன்னு சொன்னால் இன்னும் பல விடயங்களை பற்றி பேச வேண்டி வரும். அது ஆளுநர்கிட்ட ஒருக்கா கேட்க வேண்டும் அவர் அப்படியாக நடைபெற்றது என்பது தொடர்பாக. ஆனால் நாங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது பழிவாங்கப்படுகிறோம் என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. அதிலும் உங்களுடைய கூட்டணியா அல்லது தனிப்பட்ட ரீதியாக எங்களுடைய என்னை பொறுத்த வரைக்கும் பதவி பரிதாக்கல் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 2 பேரும் மிக சிறப்பான கள செயற்பாட்டாளர்களாக இருப்பவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வவுனியாவில் இன்றைக்கு காண்டீபனுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு இதனைக்கும் ஒரு சமூக ரீதியாக நான் சொல்வது இப்போ இஸ்லாமிய சமூகம், அதே போல சிங்கள சமூகம், இவர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு 3 இனத்தவர்களும் வாழக்கூடிய அந்த பிரதேசத்தில் மிக செல்வாக்கு பெறக்கூடிய ஒருவராக அவர் இருக்கிறார். கிஷோரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவர் மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய, மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்கக்கூடிய ஒருவராக அவர் வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். மறுபடியால் இப்படியானவர்கள் முன்னிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதான ஏதாவது ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கக்கூடும் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் டைம் இருக்குது. அதுக்குள்ள இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்னும் மேற்கொண்டு நாங்கள் பேச வேண்டியிருக்கும். அது பேசுகிற பொழுது அது தொடர்பான விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்தலாம். வவுனியா விடயத்தை பொறுத்தவரையில் தவிசாளர் அந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தின் நாடி ஒரு இடைக்கால தடை அங்கு இருப்பதால் அவர் தொடர்ந்து பதவியில் நீடிக்கின்றார். ஆனால் இங்கு சாவச்சேரியில் நிலைமை வேறு விதமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உப தவிசாளர் தெரிவு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த உப தவிசாளர் தெரிவும் நான் நினைக்கிறேன் இந்த கடந்த முறைக்கு முதல் முறை, இம்முறை இருக்கின்ற மாநகர சபைக்கு முதல் மாநகர சபை மேயர் தெரிவு என்பது ஒரு பரபரப்பான ஒரு தெரிவாக ஜனாதிபதி தேர்தலுக்கு இணையாக இங்கு வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதே போல் இந்த சாவகச்சேரி விடயம் கூட இப்பொழுது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு தூரத்துக்கு கட்சிகள், ஒன்றாக இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த ஒரு தவிசாளர் தெரிவையை ஒரு பெரிய விடயமாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். இந்த தெரிவு தொடர்பில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இல்லை, இதை நாங்கள் பெரிய ஒரு விவாதமாக ஆக்கி கொண்டு போகிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். அல்லது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதி தலைவர் அவருடைய அதிகாரங்கள் மிகவும் வரையறுக்கப்பட்டவை, மிகவும் குறைவு. உண்மை உள்ளபடியே அது தலைவர் தான் அந்த வேலைகளை அதிகமாக செய்கிறது. மற்றது உள்ளூராட்சி சபைக்கு இருக்கக்கூடிய, நகர சபைக்கு இருக்கக்கூடிய, ஒரு பிரதேச சபைக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். அது சரியான சின்ன சின்ன வேலைகள். சும்மா ஆளுநர் பதவியை வலுதாக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த அதிகார செயற்பாடுகள் இருக்குது. ஆனபடியால் இதை நாங்கள் பெரிய விவாதமாக ஆக்கி கொண்டிருக்க வேண்டியதில்லை என்பது என்னுடைய நிலைப்பாடாக இருந்தாலும் கூட இது ஒரு 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 சிக்கலை ஏற்படுத்தும் இல்லை. இப்போ என்னென்னா
நான் இதை பற்றி பேசிக்கல. நான் அதிகமாக நான் இது செய்து கதைக்கே இல்லை. இதை பற்றி பேசிக்க சிவிகே அன்னைக்கு ஒரு விஷயத்தை சொன்னேன். நான் அண்ணன் போன முறை இந்த பட்ஜெட் பட்ஜெட் அது தோற்கடிக்கப்பட்டாலும் தோற்கடிக்கப்படாட்டிலும் போன முறையும் இனி அடுத்த வரப்போகிறதும் அப்படித்தான் அதே செய்யணும்னா அவர் இருப்பார் பதவியில். ஏன்டா அதான் இந்த சட்டம் 2 வருஷத்துக்கு அது பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தும் நானும் சிவிகே அண்ணையும் அவருடைய வாகனத்தில் அநேகமான சபைகளுக்கு நாங்கள் போய் எங்களுடைய உறுப்பினர்களையும் வச்சு தமிழரசு கட்சி உறுப்பினர்களையும் வச்சு சிவிகே பேசுக அப்படி தான் பேசுகிறேன். எங்களுக்குள்ள பல விடயங்கள் நடந்து முடிஞ்சுது. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் தமிழ் கட்சிகளாக வரவு செலவு திட்டத்தை நாங்கள் ஆதரிக்க வேணும், ஒன்றுபட்டு ஒற்றுமையாக செயற்பட வேணும் என்றாண்டு தான் பேசினவர். எங்களுடைய ஆட்களுக்கு பல இடங்களில் விருப்பம் இருக்கையில் பல இடங்களில் அவர்கள் சொன்னது இல்லை, நாங்கள் பாதிக்கப்படுறோம், நாங்கள் எதிர்க்க வேணும் என்று பல குற்றச்சாட்டுகளை அவங்க சொன்னவே. சில இடங்களில் இப்போ மானிப்பாயில எல்லாம் நான் போய் கதைச்சு அது சரிவராத ஒரு நிலைமை இருக்கைகளை பிறகு சித்தார்த்தன் அண்ணையும் சிவிகே அண்ணையும் சேர்ந்து ஒரு கூட்டம் வச்சு அந்த உறுப்பினர்களை சமாதானப்படுத்தக்கூடிய நிலைமையிலெல்லாம் இருந்தது. போன வருஷம் நடந்தது. அப்போ நான் சொன்னேன், அண்ணன் இந்த வருஷம் அந்த தேவை இருக்காதல்ல, ஏனண்டா நீங்களும் கேட்க மாட்டீங்களா என்றால் அந்தந்த பதவியிலப்பா அதே உபதலைவராக எங்களையால் இருந்தவர். அதில் இனி நாங்கள் இருக்கிறது தான் ஒரு முறையாக இருக்கும் என்ற விஷயம் பேசப்பட்டது. அதை நான் அவருக்கு பகுதியாக சொன்னது. அது ஆனாலும் கூட இப்படி ஒரு 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 நிலைமை வந்திருக்கிறது என்பதற்காக நாங்கள் மிகவும் பக்குவமாக மிகவும் நிதானமாகவே இந்த விடயங்களை அணுகுவதற்கு முயற்சிக்கிறோம். ஏனென்றா எங்களை நோக்கி பொதுவாக தென்னிலங்கையில் மிகப்பெரிய சக்தியாக மிகப்பெரிய பூதமாக இன்றைக்கு சொன்ன விடயங்கள் எதையுமே செய்யாமல் மக்களை ஏமாற்றுகிற வெறுமனே வார்த்தைகளால் மாத்திரம் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரப்பாக இருக்கக்கூடிய ஜேவிபி தமிழர் தேசத்திலும் மிகப்பெரிய அளவிலே பரவி கொண்டிருக்கிறது. அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நேரத்தில் திரும்ப திரும்ப எங்களுக்குள்ளேயே இப்படியான சின்ன சின்ன ஒரு ஒன்றுமில்லாத ஒரு பதவிக்காக முரண்பாடுகளை வளர்த்து கொண்டிருப்பது ஒரு பக்குவமான ஒரு அரசியல் தலைமைக்கு அது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நம்ப இல்லை. அது இருக்கவும் முடியாது. என்றால் நாங்கள் தலைவர்கள் ஒவ்வொரு மாதமும் தமிழரசு கட்சி தலைவர்களும் டிடிஎன்ஏ தலைவர்களும் கூடி கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் சந்திக்கிறது. வெறுமனே தலைவர்கள் மாத்திரம் சந்திப்பதால இது நடக்காது. கீழே இருக்கிறவர்கள் எல்லோருமே இப்படியான ஒரு மனநிலைக்கு வர வேணும். தமிழ் கட்சிகள் எல்லாமே ஒன்றுபட வேண்டும் என்ற சிந்தனைக்கு வர வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிற கட்சிகளே ஒன்றுபட வேணும் நிலையில பேச்சுவார்த்தை நடக்குது. 6 கட்சிகள் கூடி பேசுது. அது தேர்தலுக்காக இல்லாத விட்டாலும் கூட ஒரு பொதுவான விடயங்கள்ல இந்த நாட்டில் 25% அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தரப்பாக தமிழ் பேசுகிற தரப்பாக கூடி பேசுகிற நிலைமை இருக்கிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய நாங்களும் தமிழரசு கட்சி அது 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 ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள் என்றதுக்கு அவர்கள்லாம் உலகம் சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன் அவர்கள் சில நேரம் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு சேர்ந்துதானே அந்த பதவியை முதல் எடுத்துக்கொண்டது. ஆனபடியால் இதை நாங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கல எடுத்துக்கொள்வோம் அவர்கள் நினைத்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இது அந்த முந்தைய தமிழரசு கட்சியில் ஒரு பிரபலமான கூட்டு இருக்கு. அந்த இதயத்தால் இணைவோம்னு சொல்றது, இந்த மைத்திரிபால சிறிசேனோட இதயத்தால் இணைவோம் என்று சொன்னால் இதயத்தால் இணைஞ்சா மட்டும்தான் முன்னோக்கி சொல்றதுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும். இதயத்தால் இணைகிறதுக்கான சந்தர்ப்பங்களை உடைக்கிறது ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு வேலை இல்லோ. அதைத்தான் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய தமிழ் கட்சி தலைவர்கள் இதயத்தால் இணைகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கூட்டு இருந்து ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிலிருந்து பிரிந்து வருகின்றீர்கள். பிறகு திருப்பி இன்னொரு கூட்டுக்கு போக முயற்சிக்கின்றீர்கள். சிறிய விடயம் இப்போ நீங்களாக சொன்னீங்க. இது ஒரு சாதாரண விடயம். சாவச்சேரி நகர சபை என்பது அந்த விடயத்துக்காக ஒரு கட்சி ரீதியான போட்டியை நீங்கள்
இரு தரப்பும் அந்த ஒரு போட்டிகள் இருக்கின்றீர்கள். இப்படி இருக்கும்போது நான் அந்த கேள்வியை முடித்து விடுகிறேன். என்னென்றால் நீங்கள் இந்த கள ரீதியில் மக்களுடைய எண்ண கிடைக்கைகளை நீங்கள் ஒருபோதும் சிந்தித்தது இல்லையா? மக்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த தமிழ் கட்சிகள் மீது வெறுப்பு வருகின்றது. இப்பொழுது நீங்கள் சற்று முன்னதாக ஒரு என்பிபி என்பது பெரிய அளவில் வந்து இருக்கின்றது, எல்லோரிடமும் தெரிகின்றது. அது நகர சபையாக இருக்கலாம், பிரதேச சபையாக இருக்கலாம், அதே நேரத்தில் நாடாளுமன்றமாக இருக்கலாம். இப்படி வருவதற்கெல்லாம் காரணம் என்பது பட்டவர்த்தமாகவே தெரிந்த விடயம். தமிழ் கட்சிகள் சுய ரீதியிலும் சரி, தனிப்பட்ட நபர்கள் ரீதியிலும் சரி, சுயநலமாக செயற்பட்டதன் விளைவே இவ்வளவு தூரமும் தமிழ் சிறப்பு இப்படி பின் நிற்கின்றது என்று தெரியும். ஆனாலும் சிறிய விடயத்துக்கு மோதிக்கொண்டிருக்கின்றீர்கள். வெறுமனே தலைவர்கள் மட்டும் இதயத்தால் இருந்தால் போதுமா? மக்கள் நம்பிக்கையற்று இருக்கின்றார்கள் தலைமைகள் மீது என்பதை தமிழ் கட்சிகள் சிந்திக்கின்றதா? தமிழ் தேசிய நீங்கள் சொல்லுகிற அதே விடயம் பொதுவாக இன்றைக்கு ஊடக பிறப்பில் இருக்கக்கூடிய எல்லோரும் இதை ஒரு மிக பெரிய விமர்சனமாக வைக்கிறார்கள். இன்றைக்கு பத்திரிகைகளில் பார்த்தா தெரியும், எல்லாரும் அதான் சொல்லிக்கணும். இந்த விடயத்தை கூட விடாப்பா கையாள முடியாத ஆக்களாக இருக்கிறாங்களே என்றால் அதைத்தான் நான் யோசிக்கிற பொழுது பரவதேன் அதை நாங்கள் வெளிப்படையாக சொன்னால், நாங்கள் இந்த முறை சில நாட்களுக்கு முன்னதாக தமிழரசு கட்சி தலைவர்களை சந்திக்கிற பொழுது இந்த விடயம் பேசப்பட்டது. முழுமையாகவே இது சொல்லப்பட்டது. இது இதை சிக்கலாக்கக்கூடாது. இது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஒரு பதவி நிலையாக இருக்கிறது. அது நாங்கள் பெற்றுக்கொள்வதுதான் பொருத்தமானதும் நியாயமானதுமாக இருக்கும் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டதற்கு பிறகும் அது குறிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் குருபரன் அவர்கள் வவுனியாவிலிருந்து வந்து இந்த விடயங்கள் பிறகு சிவிக்கின்ற வீட்டிலேயே வந்திருந்து அதை பற்றி பேசினவர். எங்களுடைய கட்சி தலைவர் சித்தார்த்தன் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக எல்லாரோடையும் தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைமைகளோடு அவர் பேசியிருக்கிறார். ஆனபடியால் அதற்கு பிறகும் ஏன் அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று எனக்கு இன்றைக்கும் ஒரு குழப்பமாக இருக்கு. ஏனென்றால் அது இப்படி அதைத்தான் நம்ம சொன்ன மாதிரி அது நீங்கள் இதுதான் இந்த இப்படியான பிரச்சனைகள் தான் தமிழ் மக்களுக்கு தமிழ் தலைமைகள் மீது நம்பிக்கை இழக்க செய்கிற ஒரு செயற்பாடுன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆசனத்தை பெற முடியல. தமிழ் தேசிய தரப்பாக இருக்கக்கூடிய யாரும் ஆசனத்தை பெற முடியல. தமிழரசு கட்சி மட்டும் ஒரு ஆசனத்தை பெற்றது. அதுவும் கிளிநொச்சியை பேஸ் பண்ணி தான் யாழ்ப்பாணத்தில் ஒரு சீட்டை பெறக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் கூட இந்த தேர்தல் முறையாக இருக்கலாம். எந்த கட்சிக்கும் எந்த பெரும்பான்மையுமே கிடைக்க முடியல. அப்போ கூட நாங்கள் ஒரு 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 நிலப்பாட்டுக்கு ஒன்றுபட்டு வேலை செய்யறதுக்காக நாங்கள் அவர்களோட பேசினாங்க. அதுக்கும் எந்த விதமான ஒரு ஒரு சாதகமான சமிக்கையும் இல்லாத நிலைமையில இந்த விஷயத்தை இப்படியாக நடைபெற்றிருக்கிறது. நல்ல வேளையாக ஒரு தமிழர் தரப்பு தான், சாவச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழர் தரப்பு தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஒன்றில் நாங்கள் தமிழரசு கட்சியை ஒரு போட்டி வேட்பாளர் நிறுத்தினார்கள். அவர்கள் அதை ஆனபடியால் வேற இப்ப கருத்துரை பெற்ற மாதிரி நடக்க வேண்டாம். நாளைக்கு மாநகர சபையில் எப்படி நடக்க வேண்டாம். மாதம் ஒருமுறை பேசிக் கொள்ளுகின்றீர்கள். ஆனால் சேர்ந்து ஒரு தவிசாளரை நியமிக்க முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கண்டா. அதுக்கு நீங்கள் ஒரு கால் தமிழரசு கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு இப்படி கேளுங்க, என்ன இப்படியாக நடக்குது. அதான் நான் சொல்ல வேண்டால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. என்றால் அது எங்களுக்கான பதவி, எங்களுக்கான ஒரு பதவி இல்லை வைஷயம்ன்றது நாங்கள் அதை எடுத்துக்கொண்டது. அப்ப போன முறை நாங்கள் ஏன் இதை எல்லா சபைகளையும் சொல்லி கொண்டு வந்து நாங்கள் அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரதி தலைவர்கள் எல்லோருமாக நாங்கள் ஒன்றுபட்டு வேலை செய்வதான ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஒரு நிலைமையை அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் ஏற்படுத்துகிற அந்த முயற்சியில் நாங்கள் வெற்றி அடைந்தால் மாத்திரம்தான் நான் முன்னதாக குறிப்பிட்டதை போலவும் நீங்கள் இப்போ குறிப்பிட்டதை போலவும் இந்த ஜேவிபி என்கிற ஒரு பெரிய சக்தியை நாங்கள் எதிர்கொள்வதற்கும் அல்லது வெற்றி கொள்வதற்கும் அது வெற்றி கொள்வதற்கும் வாய்ப்பாக அமையும். மறுபடியால் அதைத்தான் நாங்கள் செய்ய வேணும்.
என்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. காலம் மாறிக்கொண்டு போகின்றது. இளைய தலைமுறை வாக்காளர்கள் வந்து அவருடைய தேவைகள் வந்து வேறாக இருக்கின்றது. அவர்கள் வேறொரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் விட்ட தவறுகளை உணர குறைந்தபட்சம் உணராது தலைப்படுகின்றீர்களா நீங்கள் கட்சிகளாக? உங்கள் கட்சியையும் கேட்கின்றேன், அதை நேற்று பொதுவாகவும் உங்கள் கூட்டணியையும் கேட்கின்றேன். ஒரு பெரிய தவறை விட்டு விட்டோம், சில விஷயங்களை கவனிக்காத தவறி விட்டோம். இதை எதிர்காலத்திலும் இதையே தான் செய்து கொண்டு இன்னும் மோசமாக செய்து கொண்டிருப்போமே. ஆனால் இன்னும் ஒரு தேர்தலை மாத்திரம்தான் தமிழ் தேசிய தரப்பா இப்படி நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு பிறகு நான் நம்ப இல்லை. எப்படியா நிலைமை இப்போவே வருவது என் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எங்களை விட அவைக்கு அது தமிழ் தேசிய பிறப்பாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை விட அவைக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. நீங்கள் வடக்கு கிழக்கில் பார்த்தீங்கன்னா 8, 2, 10 உறுப்பினர்கள். தமிழரசு கட்சி 8 எங்களுக்கு கொண்டு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொண்டு 10. அவர்கள் வந்து 8-9 பேர் இருக்கீங்க. இது அடுத்தடுத்த முறைகளில் இப்படியே வேலை செய்து கொண்டிருந்தா இப்படியே மாறி எங்களுக்குள்ள இப்படியே புடுங்கப்பட்டு கொண்டிருப்போம் வேண்டாம். நிலைமை அடுத்த முறை வேற மாதிரி போகும். அதுபடியால் நாங்கள் அப்போவே அதை தான் சொன்னாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து நீங்கள் அதை கேட்டு நீங்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து நாங்கள் தனியே தேர்தல் கேட்க போகிறோம். நடக்காத தேர்தல் ஒன்றுக்காக தமிழரசு கட்சி எல்லாருக்கும் அது தெரியும். தமிழரசு கட்சி சொன்னது அது ஏதோ கணக்குகள் எல்லாம் சொல்லி அப்படி கணக்கு இருக்குது இப்படி கணக்கு இருக்குது இது இந்த கணக்குக்குள்ளால் இப்படி தான் செய்ய வேணும் ஏதோ எல்லாம் சொன்னான். அண்மை காலமாக இது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த சாவச்சேரி நகர சபையும் இருப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம். எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஒற்றுமைக்கு பாதகமாக இருப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம். அதுக்காக நாங்கள் அந்த ஒற்றுமையை ஒரு நாளும் சிதறடிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அடுத்த மாத பேச்சுக்கு நாங்கள் போகணும் தான் நாங்கள் என்னடா என்னுடைய வயசுக்கு நான் அப்படி யோசிக்கிறேன். இதை வச்சு கூட நான் ஒற்றுமை உடைச்சிடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி தான் சும்மா அப்படியே சண்டை பிடிக்க கொண்டிருக்கிறத ஒருத்தரும் ரசிக்க மாட்டாங்க. எனக்கு அந்த கவலை தான் இருக்கு. ஏன்னா அது தொகுதிகளை அதை அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது. தொகுதிகளே இல்லை, தொகுதிகளே இல்லை, எங்கடைய ஆக்கள் வந்து சொல்லுவாங்க. நானும் இருக்கைகள சித்தார்த்தன் இருக்கை இப்படி வந்து சொல்லுவாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நம்ம கட்சி கூட பிரச்சனை இருக்கும். அது எனக்கு தெரியும். ஏன்னா அது அதிகமான உறுப்பினர்களை வச்சிருக்கேன் நிற்க கூட அதெல்லாம் சரி. எனக்கு அரசியலை பெரிய இந்த விடையே இப்போ அரசியல்ன்றது வெளியில கதைக்கிறது ஒரு மாரி இருக்கும், களம் வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியும். அவங்க வந்து சொல்லுவாங்க அது என்ன அவையோட சேர்றது ஜேவிபியை பிடிச்சாவது இல்லை இபிடிபியை பிடிச்சாவது மணிமண்டன் நாட்களை பிடிச்சாவது நாங்கள் ஆட்சி அமைச்சிட வேணும் என்னெல்லாம் சொல்லி கொண்டிருப்பாங்க. அவங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவைகளுக்கு விளங்கப்படுத்தணும். இப்படி அல்ல, இப்படி அப்படி செய்ய முடியாது என்ற விடயங்களை பற்றி மிக பக்குவமாக அவர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்த வேணும். அரசியல் வகுப்புகளை நாங்கள் எடுக்க வேணும். அப்படி இல்லாமல் தொகுதிகளே கேட்குது அல்லது அவர் கேட்கிறார் இவர் கேட்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் சரி நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் அது இப்படிதான் வந்து நிற்கும். தமிழ் மக்கள் முன் இப்பொழுது இருக்கக்கூடிய சவால்களும் பலவாகத்தான் இருக்கின்றது. இன்றும் பலாலியிலும் அதே நேரத்தில் தையிட்டியிலும் இருவராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கிழக்கிலும் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. செம்மணி விவகாரம் இப்பொழுது அரசு நிதி ஒதுக்கீட்டில் அது இனங்காணப்பட்டு கொண்டிருந்தாலும் அதன் அடுத்த கட்டம் என்ன என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது. இப்படியான பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த கட்சி பிரச்சனையிலும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கின்றது. நான் அதிலிருந்து தொடர்ந்து இதை பற்றி கதைத்து கொண்டிருந்தால் கட்சி சண்டையிலே கதைத்து கொண்டிருக்க வேண்டி வந்துவிடும். இந்த செம்மணி விவகாரம் கிட்டத்தட்ட 3 கட்டங்களாக அகழ்வு பணிகள் இடம்பெற்று இப்பொழுது 100வது நாளை அண்மிக்கப் போகின்றது. பல எலும்புக்கூட்டு தொகுதிகள் இனங்காணப்பட்டிருக்கின்றது. அவை ஒரு புறம் இருக்கின்றது. அண்மையில் நீதியமைச்சர் தெரிவித்த கருத்தொன்று இந்த விடயம் தொடர்பில் இது எந்த காலகட்டத்துக்குரிய என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் தமிழ் மக்கள் நம்புகின்றார்கள். இது இந்த ஒரு குறித்த காலப்பகுதியில் தான் இது இருக்கலாம் என அதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றது. ஏற்கனவே இது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது என்னும்போது அவர் இந்திய இராணுவம் இங்கு நிலை கொண்டிருந்தது, பல ஆயுத குழுக்கள் நிலை கொண்டிருந்தது, விடுதலை புலிகள் நிலை கொண்டிருந்தார்கள், இராணுவ நிலை கொண்டிருந்தது. எனவே இது எந்த காலகட்டத்துக்குரிய என்பதை நாங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதான அவருடைய கருத்து இருக்கின்றது. இந்த செம்மணி விவகாரம் குறித்த உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? இந்த இப்பொழுது கண்டெடுக்கப்பட கிட்டத்தட்ட 500 அண்மிக்கின்றது. இவை தொடர்பில் அடுத்த கட்டம் இதை எப்படி கொண்டு செல்லலாம் அல்லது மக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நீதி என்ன?
அந்த இது தொடர்பாக இப்பொழுதும் அவர் அந்த ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறார் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு ராஜபக்ச என்ற பெயர், அந்த இராணுவ சிப்பாய். அவர் இப்போ அவர் வெளியில் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் 600 பேர் வரைக்கும் இப்படியாக 3 இடங்களை தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்கிற ஒரு விடயத்தை அவர் சொல்கிறார். பல சம்பவங்கள் அது நீங்களே முதல் சொன்னதை போல அந்த அந்த காலப்பகுதியில் இருந்து அந்த கிருஷாந்தி அக்காவினுடைய அந்த பிரச்சனையில் இருந்து அந்த அந்த விடயங்கள் தான், அதுக்கு பிறகுதான் இந்த விடயங்கள் வெளியிலே வந்த நிலைமைகள் இருக்குது. ஆனபடியால் அவர் அந்த அமைச்சருடைய கூற்று அவர் முழுமையாக அதை ஆராய வேண்டும் என்று சொல்கிறார். ஆராய்ஞ்சு பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆராய்ஞ்சு பார்த்தால் அது 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 இன்னும் தெளிவு பெறலாம். ஒரு கொஞ்ச மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் ஒப்பீட்டளவில் இத்தனை பேரை இப்படியாக படுகொலை செய்து, அதுவும் யுத்தத்தோடு சம்பந்தப்படாத பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள், இப்படியாக பல எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. எலும்புக்கூடுகள் ஆவது இந்த 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 பிரச்சனைக்கு நீதி வழங்குமா என்று கேட்கிற ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு தமிழினம் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். எதிர்காலத்தில் இப்படியான விடயங்கள், இந்த விடயங்களில் நகரும் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. ஆனால் இது தொடர்பான சர்வதேச ரீதியான கவனம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இப்போ பொதுவாக அந்த ஐரோப்பிய இந்த விடயங்களில் ஆர்வம் இருக்கக்கூடிய அல்லது இந்த விடயங்களை கையாளக்கூடிய நிறுவனங்கள், அதே போல நாடுகளுடைய அமைப்புகள் இந்த விடயத்தில் கூடுதலான அக்கறையோடு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது இன்னும் நீங்கள் சொன்ன போல முற்றுப்பெற இல்லை. இது தொடர்பான விடயங்கள் சட்ட ரீதியாக அணுகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை பற்றி என்ன இப்படியான வார்த்தைகளாலேயும் நாங்கள் சொல்ல இல்லாமல் இருக்கும். ஆனபடியால் இந்த விடயங்கள் தொடர்பாக பொது விடயங்களில் தன்னும் பொதுவான ஒரு விடயங்களாக எல்லோருமாக சேர்ந்து இதை கையாள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை அரசியல் கட்சிகள் புரிந்து கொண்டு அல்லது அதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதுதான் நிலைப்பாடாக இருக்க முடியும். இப்போ அண்மைய பெரிய அளவில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இல்லாத சிவில் சமூகமாக எல்லோரும் சேர்ந்து செய்த ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு போராட்டம் அல்லது இதை ஒரு எதிர்ப்பை நாங்கள் வெளிக்காட்டினோம் என்றால் அது பொத்துவில் P2P சொல்லலாம். ஆனால் அதன் பின்பதாக இந்த கடந்த வருடம் செம்மணி என்கிற அணையாவலுக்கு அந்த போராட்டம் ஒரு பெரிய அளவில் வந்தாலும் அது சில கட்சி ரீதியான சில புலவுகளும் அந்த இடத்தில் தோன்றியிருந்தது. அதைத்தான் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், இந்த இடத்தில் நாங்கள் சேர்ந்து செய்யப்பட வேண்டும் என்று. ஆனால் இப்படியான விடயங்களில் கூட சேர்ந்து செய்யப்பட முடியாத அளவில் தான் இருக்கின்றது கட்சிகளுடைய நிலைமை தமிழ் பரப்பில். பொதுவாக எல்லோருக்கும் அதை என்ன சொல்றது, எல்லாரும் இந்த விடயங்களில் நான் நினைக்க எல்லோரும் தனிப்பட்ட அரசியல் நலனுக்காக வேலை செய்வார்கள் என்று எல்லோருக்கும் அந்த ஒரு உணர்வும் அந்த சிந்தனையும் எல்லோரும் அது பற்றி பேசுவதெல்லாம் தனித்தனியாகத்தான் இருக்கின்றது. பேசுறதுல இதுல நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரு சிங்கள இடங்கள்ல அல்லது தென்னிலங்கையில் ஒரு பிரச்சனை இப்படியான விடயங்கள் வருகிற பொழுது என்ன முரண்பாடு யாருக்கு இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே ஒன்றுபடுவார்கள். நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த நாள்லேயும் அப்படித்தான். அது ராஜபக்ச ஒரு ரணில் ஆகியவங்கெல்லாம் இல்லை சஜிதா யாராக இருந்தாலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்வாங்க. ஆனால் அந்த அப்படியான ஒரு மனோநிலை அல்லது அப்படியான ஒரு பக்குவம் இன்னும் எங்கள தரப்புல இல்லையோ என்கிற ஒரு பெரிய கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் கட்சி பிரச்சனைகளை கொண்டு வந்து புகுத்துறது அது பொதுவாக அது ஒரு ஒரு இதாக இருக்காது. ஆனாலும் எங்களுடைய கட்சிகள் இன்னும் பக்குவப்படுகிற அல்லது இன்னும் இந்த விடயங்களை சரியான வகையில் கையாளுகிற ஒரு நிலைமையில இல்லை, அல்லது அதை இன்னும் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றது உண்மைதான். செம்மணி புதைகுழி அது தொடர்பட்ட இந்த விடயங்கள் 97, 98 அதில் பரவலாக பேசப்பட்டாலும் அதன் பிறகு வந்த எந்த ஒரு அரசாங்கங்களும் இந்த அகழ்வுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை, நாங்கள்லாம் செய்தோம் என்று ஒரு புறத்தை ஆளும் அரசு சொல்கின்றது. அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயம். அதே நேரத்தில் சமகாலத்தில்
தையிட்டி விகாரை பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வழிவடக்கு நில மீட்பு போராட்டங்களாக இருக்கலாம். இதிலெல்லாம் அந்த நல்லெண்ணெய் சமீட்சையோ இல்லாட்டி அவர்களுடைய அடுத்தடுத்த கட்ட முன்னேற்பாடுகளோ எங்களுக்கு சாதகமாக, தமிழ் தரப்புக்கு சாதகமாக இல்லை. அந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏனென்றால் அண்மையில் இந்த வழிவடக்கில் நிலத்துக்காக போராடிய மக்கள் அவர்கள் ஒரு கொட்டகை அமைத்து போராடுவது கூட அனுமதி மறுக்கப்படுகின்றது. அப்படி இருக்கும்போது இந்த விடயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? இந்த அரசாங்கம் வருகிற பொழுது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சரி, அதுக்கு பிறகும் சரி, மக்களின் காணி மக்களுக்கு என்பது அவர்களுடைய ஒரு கோஷமாக இருந்தது. அது மாத்திரம் பல விடயங்களை சொன்னார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்றார்கள். அதை நீக்கின மாதிரி ஒன்றும் இல்லை. புதுசாக கொண்டு வர சட்டம் அதை விட மோசமானதாக சொல்லப்படுது. பார்ப்போம். அதற்கு மேலதிகமாக புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சது. அதுக்குரிய இந்த ஒரு ஏற்பாட்டையும் இதுவரைக்கும் காணல. மாகாண சபை தேர்தலில் வைப்ப மாட்டாங்க. அவங்க அந்த ஐடியாவே இல்லை. வர்ற ஜனாதிபதி என்ற அனுரகுமார திசாநாயகன் ஒரு ஆள் இருக்கிறார். ஆனால் இங்கே வர்ற ட்ரில்வின் சுல்லா சொல்கிறேன், நாங்கள் இப்போ அப்படி ஒரு ஐடியாவில் இல்லை அப்படின்ட்டு. யார் ஜனாதிபதி என்ற பிரச்சனையே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் அது மாத்திரமே இன்னும் பல விடயங்களை பற்றி சொல்லலாம். மக்களுடைய வாழ்வாதாரமோ பொருளாதாரமோ அது இது எந்த வீழ்ச்சியும் எதுவுமே கிடையாது. எல்லாம் IMF கிட்ட வாங்கின அந்த கடன் அந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு ஏதோ ஓடிக்கொண்டிருக்காங்க. ஊழலை பிடிக்கிறோம், லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு சொன்னாங்க. அது மின்சார அந்த நிலக்கரி தொடர்பான ஊழல், அது இல்லாத இவ்வளவு பெரிய ஊழலாக பேசப்படுது. இப்படி பல விடயங்கள். சபாநாயகருக்கே சர்டிபிகேட் இல்லைன்னு சொல்லி அவங்க நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அப்படி கணக்க விடயங்கள். ஒரு என்ன கலாநிதி அந்த பட்டம் இந்த பட்டம் எல்லாம் சொல்லி போட்டு கொண்டு வச்சுக்கிறாங்களா? அது எல்லாமே என்ன மாதிரி தெரியல. அதை பெரிய விசாரணை 1 பேருக்கு நடக்குது. இப்படி கணக்க விடயங்கள் இருக்கு. ஆனபடியால் இப்படி சொன்ன விடயம் எதுவுமே அது நீங்கள் வருவதே நான் சொன்னால் அது சில வேளை நாங்கள் அரசியலுக்காக சொல்ற மாதிரி இருக்கும். ஊடகவியலாளர் நடுநிலையாக இந்த விடயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று யாரை கேட்டாலும் பட்டியலிடும் கொண்டு வரணும். அப்படி ஒரு ஒன்றுமே கிடையாது. இந்த மக்களின் காணி மக்களுக்கு என்ற விடயத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6300 ஏக்கர் 6300 ஏக்கர் நிலம் அரசுடைமையாக்கப்பட்டதுன்னா அதி உயர் பாதுகாப்பு வலயமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். அது உயர் பாதுகாப்பு வலயமாக அவர்கள் கையகப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் பிற்பட்ட காலங்களில் உங்களுக்கு தெரியும், அந்த நேரம் ரணில் விக்ரமசிங்கே எதிர்கட்சி தலைவராக இருக்க நாங்கள் தெல்லிப்பள துக்கியம்மன் ஆலயம் ஒன்றில் ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டங்களில் நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம். ரணில் விக்ரமசிங்கே, மனோ கணேசன் போன்றவர்கள் எல்லாம் அந்த அதில் இருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்கே அங்கால போகிறதுக்கு இராணுவம் அனுமதிக்கல. அவர் இது அதி உயர் பாதுகாப்பு வலயம், இராணுவ வலயம், நீ ஒரு தரம் இந்த நாட்டில் எதிர்கட்சி தலைவரும் அதுக்கு விரையில்லாது என்று அவர் சொன்னார். அங்கே மக்களுடைய காணிகளில் விவசாயம் செய்து மருதநாமல சந்தையில் சுண்ணா சந்தையில் கொண்டு வந்து விற்பாங்க. ஆமி ட்ரக்கில் கொண்டு வந்து சனத்தின் நிலம் அது. அந்த கடலில் அவங்க மீன் பிடிச்சு கொண்டு வந்து இந்த சந்தையில் விற்று கொண்டு திரிவாங்க. ஆமிக்காரருக்கு தான் வேலையாக இருந்தது. தோட்டம் செய்கிறது, மீன் பிடிக்கிறது, இந்த வேலையை அதுக்கு தான் அவங்க அங்கே இருந்தது. சண்டையெல்லாம் முடிஞ்சது தானே. ஆனால் அவங்க அதை விடுறதை பற்றி ஒரு சொட்டாக்கரையும் இருக்கில்லை. பிறகு படிப்படியாக இந்த ரணில் விக்ரமசிங்கே அவருடைய காலங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் நிலம் வரைக்கும் விடுவிக்கப்பட்டது. சில விடயங்கள் நடந்திருக்கு. 3000 ஏக்கர் நிலம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர் நிலம் வரைக்கும் விடுவிக்கப்படாமல் இருந்தது. அது பின்னர் கிட்டத்தட்ட 1600 ஏக்கர் நிலம் வரைக்கும் அரசுடைமையாக்குகிற ஒரு நிலைமை இருப்பதாக இப்பொழுது அதுக்கு அந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இப்பொழுது மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுகிற ஒரு நிலைமை இருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும். ஆனபடியால் முன்னே அரசாங்கங்கள் செய்த விடயங்களை கூட இந்த அரசாங்கங்கள் செய்யாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பாதையை திறந்து விட்டாங்களப்ப 6 மணிக்கு பிறகு பூட்டிடுவாங்க. தேர்தல் வருதுன்னா திறந்து விட்டாங்க. இன்னொரு தேர்தல், மாகாண சபை தேர்தலோ ஏதோ ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டா சில நேரங்களில் இன்னும் 2 பாதை திறப்பாங்க. அதுக்கு பிறகு எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்போ அந்த ஜேவிபி எம்பிமார் அதை இது தமிழ் மக்களுக்கு கிடைக்க இப்போ ஏதோ கோயிலுக்கு ஏதோ பாதை திறந்துருக்குன்றாங்க. சின்ன ஏதோ கோயில் ஒரு திருவிழா நடக்கல ஒரு பாதை திறந்தால் கோயில் திருவிழா முடியே மூடிடுவாங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றதை விட நான் நினைக்கிறேன் அந்த தையிட்டி விகார தொடர்பாக அந்த அவர் லெக்சரர் பாஸ்கர் அண்ணா இது ஒரு பேர் ப்ரெஸ் மீட் இதை வச்சு நான் சில நாட்களுக்கு முன்னே பார்த்தேன். அவர் என்னுடைய நண்பர், எனக்கு தெரிஞ்சவர், பிடி இதாக இருக்கு ஏரியா இது இருந்தவர். அவர் சொல்ற தான் இவங்களார் இப்போ எம்பியா இருக்கிற இளங்குமரனோட, ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியோட, எங்களோட மற்றது டாக்டர் பவானந்த ராஜாவோட, இவர்கள் எல்லாரோடையும் நாங்கள் கதைச்சா தான் எல்லாம் நீங்கள்
நித்திர கொண்டு எழும்பி அடுத்த இப்போ 2-3 நாள் கழிச்சு நாங்கள் எல்லாம் செய்ய மாட்டோம், நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, அதை சொன்னதை சொல்கிறேன், பார்ப்பீங்களா எல்லாம் விடுபட்டு இருக்கும் என்று சொன்னாங்களப்பா. இப்போ பார்த்தா அவங்க ஒன்று வாங்கலங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியுதுல்ல. அன்றைக்கு சுயரண்ண சொன்ன பிரதேச வச்சவன் அதே வந்தா பிரதேச சபை பாதை உண்டா போலீஸ் வந்து நிற்கலாம், அந்த பாதையை போயிடலான்னு சொல்லி யாரும் வந்து அடாத்தா பாதையை மறைச்சா போலீஸ் வந்து கிளியர் பண்ணி விட வேணும். என்ன பாதையை மறைக்கிறாங்க அவங்க என்ன பாதையை மறைச்சு இது பண்ணும் கூட்டி வச்சுக்கிற பாதையை போகாதுன்னு சொல்லி வந்து நிற்கிறான் பிரதேச தலைவர். அந்த பாதையால் போயிடாது. இப்போ நிலைமை அப்படி இருக்கு. இது இந்த நாட்டு சட்டங்களுக்குள்ள அப்படித்தான் இருக்குது. யாரையோ பொதுவான ஆக்களுடைய சொந்தக்காரன் அப்படி வெளியில பார்த்துட்டு இருக்க வேண்டியா நாங்கள் பௌத்த பிக்கு அது வழியாக திரிகிறார் நடந்து, அவர் வெளியில போட்டு வச்சுக்கிறார். அது அவர்கிட்ட மிக அறைக்குரிய இல்லை. என்ன செய்யறாங்கன்னே தெரியல. நிலைமை இப்படித்தான் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளாக இருக்கு. அப்ப இதை வச்சுக்கொண்டு இப்ப தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை எந்த மாதிரியான ஒரு பிரசாரத்தை அவர்கள் கட்டமைக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. ஆனபடியால் என்றும் இல்லாதவாறு ஏனென்றா முன்னைய காலத்தில் நீங்கள் பார்த்தால் இந்த அரசாங்கம் இப்படியான வேலைகளை செய்ய மக்கள் மத்தியில் ஒரு கோபம் இருக்கும் அரசாங்கத்தில். இப்ப பார்த்தா அவங்களே அதை செய்வாங்க. ஆனா அவங்களே ஆக்களே உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இது வந்து எங்கட கை விரல்கள் எடுத்து எங்கட கண்களை குத்தி கொள்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு. இது எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும், அல்லது இதை இந்த விடயங்களை மக்களுடைய அதிகமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய, மக்கள் மத்தியில் இது தொடர்பான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய பாரிய வேலை திட்டமும் பாரிய பொறுப்பும் எங்கள் எல்லோருக்கும் இருக்கு. அதை நாங்கள் இந்த அளவுக்கு செய்கிறோம்ன்றதில் மிகப்பெரிய பின்னடைவுகளுக்கு இருக்கிறதா தான் நாங்கள் உணர்றோம். ஆனபடியா இந்த விடயங்கள் தொடர்பாக மிகப்பெரிய வேலை திட்டங்கள், இந்த வருமானம் இந்த சின்ன சின்ன பதவிகளுக்கு சண்டை பிடிக்கிற வேலையை தாண்டி மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் முன்னுக்கு நிறையவே இருக்கு. அதை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்கள் உட்பட இருக்கு, நான் உட்பட எங்கள் எல்லோருக்கும் இருப்பதாகவே நாங்கள் நம்புகிறோம். இந்த மாகாண சபை தேர்தலை பற்றி சொன்னீர்கள். இப்போ உங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? மாகாண சபை தேர்தல் ஒன்றை விரைந்து நடத்த வேண்டும் அரசாங்கம் என்பதில் உறுதியாக இருக்கின்றது. ஏனெனில் அந்த மாகாண சபை என்பது அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது, பிரயோசனம் இல்லாத என்ற ஒரு கருத்துகளும் இருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களை நாங்களே ஆள வேண்டும், எங்களுடைய சில அபிவிருத்திகளை கூட செய்து கொள்ளலாம் என்கின்ற விடயங்களும் இருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கூட்டமைப்பு ஒரு மாகாண சபையை 5 வருடங்கள் நடத்தியும் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது இந்த தேர்தல் தொடர்பில்? இல்லை, மாகாண சபை என்பது தமிழ் மக்களுக்கான ஒரு இறுதி தீர்வோ நிரந்தர தீர்வு என்று யாருமே சொல்ல இல்லை, யாருமே அதை சொல்லவும் இல்லாது. அது அந்த அந்த விடயங்கள் வருகிற பொழுது 87களிலேயே அந்த விடயங்கள் பேசப்பட்டாயிட்டது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு விடயம், ஒரே ஒரு உண்மை என்னென்னா, எங்களுடைய போராட்டம் வந்து இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக சொல்லப்படுகிற காலத்தில் இருந்து நடந்திருக்கு. ஆனால் அரசியல் அமைப்பில் தமிழ் மக்களுக்கான ஒரே ஒரு விடயமாக இருக்கிறது இந்த 13வது சீர்திருத்தம் மட்டும்தான். அரசியல் அமைப்பில் எழுத்து வடிவில் இருக்கிறது மட்டும்தான். பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கு. சந்திரிகாவோட ப்ரொபோசல் சொல்லப்பட்டிருக்கு, ரணிலோட ப்ரொபோசல் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் பேசப்பட்டிருக்கு. ஆனால் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் அது மாத்திரம்தான். ஆனால் அது ஒரு தீர்வு இல்லை. நான் என்ன அது ஒரு தீர்வு இல்லை என்று சொல்றார்களுக்கு நான் மனதியாள கணக்கில் வகுப்படுக்கலாம், அது தீர்வு இல்லை தான் என்று. எங்களுக்கு அதை விட கூட தெரியும் வேணா, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அதில் இருந்து பார்த்துருக்கிறோம். அது ஆனாலும் இருக்கக்கூடிய விடயங்களை வைத்துக்கொண்டு அவர்களோடு இந்த விடயங்கள் தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையிலேயாவது நாங்கள் இருக்கலாம். இப்போ இது இந்த மாகாண சபையில் முதலமைச்சர் இருப்பார், அமைச்சர்கள் இருப்பினா, அது எல்லாத்தையும் விட ஆளுநர் 2 ஒரு ஆளை கொண்டு வந்து, அவருக்கு எதுவுமே இதை பெரியும் தெரிஞ்சிருக்காது, ஏதாவது ஒரு ஆளை கொண்டு வந்து அவரை போட்டு வச்சிருப்பாங்க. அவர் முதலமைச்சரை விட புரோட்டோகால்ல முன்னுக்கு இருப்பார் ஆளுநர். அப்படியான விடயங்கள் எல்லாம் இதில் இருக்குது. ஆனாலும் அதை தாண்டி பல விடயங்கள் இருக்கு. முந்தைய காலத்தில் அந்த காணி அரசாங்கத்துக்கு எடுக்க வேணும், இல்லை இராணுவ தேவைகளுக்காக எடுக்க வேணும்னு சொன்னால், காணி அமைச்சர் என்ற ரீதியில் முதலமைச்சருக்கு, அந்த முதலமைச்சராக காணி அமைச்சராக இருந்தார் அன்றைய பொழுதுகளில், அவருடைய அங்கீகாரமும் தேவையாக இருக்கும். அந்த 5 வருஷத்துல ஒரு துண்டு காணி கூட
எடுக்க நாங்கள் அனுமதிக்கல, நாங்கள் அனுமதி கொடுக்க இல்லை. முதலமைச்சராக அவர் அனுமதி கொடுக்கல. அவர் இதை விடயங்களை எங்களோட பேசுகிற பொழுது நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறோம். அந்த மாகாண சபை இல்லாமல் போனதுக்கு பிறகு பல விடயங்கள் நடந்துட்டுது. இப்போ எல்லா இடங்களும் இப்போ காரநகராக இருக்கலாம், பல விடயங்கள்ல எல்லா இடங்கள்லையும் இராணுவமோ அல்லது கடற்படையோ காணி கேட்கும் தனக்கு வேணும் என்று நாங்கள் அதாவது காணி அமைச்சர் என்ற ரீதியில் அந்த அனுமதியை நாங்கள் கொடுக்க மறுத்தினாங்க. அதாவது அது எடுக்க முடியாத தளங்கள் எல்லாமே இருந்தது. அப்படி சின்ன சின்ன விடயங்களை பயன்படுத்தி கொண்டு எங்களால் என்ன மக்களுக்கான வேலை திட்டங்களை முன்னிலைப்படுத்த முடியுமோ அதை நாங்கள் செய்கிறதுக்காக முயற்சிக்க வேணும். இப்போ இந்த தேசிய பாடசாலை விவகாரங்களாக இருந்தால் அல்லது வைத்தியசாலைகளை கொண்டு போய் தேசிய வைத்தியசாலைகளாக ஆக்குறது, அதில் சரி விடயங்கள் இருக்குது, அதை பற்றி அது தனி விவாதமாக இருக்கணும். இந்த விடயங்கள் தொடர்பான விடயமாக இருந்தால் என்ன பல விடயங்களில் ஒரு போராட்ட குணத்தை வெளிப்படுத்துறதுக்கும் இருக்கக்கூடிய சில விடயங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கும் தற்பாதுகாப்புக்கு இது தேவையாக இருக்கும் மாகாண சபை என்றதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. அது விரைந்து நடத்த வேணும் என்றதை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாகாண சபை என்றது ஒரு வெள்ளை யானை, அதை நாங்கள் ஒரு நாளுமே அனுமதிக்க முடியாது என்றதை ஜேவிபியின் பெரிய போராட்டங்கள்ல உண்டு. அது இந்தியா கொண்டு வந்த எந்த பொருளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது மாதிரி இந்தியா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இதை நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வடகிழக்க துண்டாடுபடுதுன்னா இப்படி எல்லாம் 1008 வியாக்கியானங்களை சொன்னாக்கள். வடகிழக்க 2 துண்டாக உடைக்கிறதுக்கு வழக்கு போட்டாக்கள். அப்படியால் அவையில் என்ன செய்ய போயிடும் என்றதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. மாநசபை தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டால் உங்களுடைய கூட்டணி தமிழிசை கட்சியில் இணைந்துதான் கேட்குமா? அதற்கான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கின்றதா? உங்களுடைய மாதாந்த சந்திப்பில் அதை பற்றி ஏதாவது பேசுகின்றீர்களா? மாதாந்த சந்திப்பில் பேசுறேன்னா அப்புறம் அதை பேசி 2 நாள் கழிச்சு அது முடிஞ்சிருவோம். அது என்ன எனக்கு தெரியல. அதை பற்றி நாங்கள் சீரியஸாக பேச வேணும். இப்படி பேசுகிற மாதிரி பேசல. அது இல்லை, அதாவது இப்படிதான் இருக்குமோ எனக்கு தெரியல. பாவம், அது இன்னும் டைம், அது அறிவிக்க வேணும். அது பிறகு இது இப்படி இந்த காமெடித்தனமான பேச்சாலும் அது இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்றதே ஒரு சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு மட்டும் இல்லை, பார்த்தோன்னு இருக்க எல்லாம் சிரிப்பினோம். கதைக்கலாம் மாசம் இருக்கிறதாக்கிறோம். பிறகு தேர்தல் மாறி மாறி எதை செய்யறாங்க. ஒரு காமெடித்தனம் இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கட்சியாக ஒரு பொறுப்புள்ளாக இருக்க வேணும். ஓகே. தமிழர் தரப்புக்கும் தென்னிந்தியாவுக்குமான, குறிப்பாக தமிழகத்துக்குமான தொடர்புகள் ஆண்டாண்டு காலமாகவே சிறப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றம். அங்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக கோலோச்சிய 2 கட்சிகளையும் புறம் தள்ளி முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஒரு தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. இங்கே தமிழ் தேசிய பேரவை போய் சந்தித்திருக்கின்றார்கள். வேறு சில தரப்புகளும் சந்திக்க முயன்றிருக்கின்றார்கள். சந்திப்பு நிகழவில்லை. உங்களுடைய கூட்டணி சந்திப்பதற்கான முயற்சிகள் இருக்கின்றதா? அதன்போது அப்படி சந்திப்பு நிகழ்ந்தால் அதன்போது பேசுவதற்கு ஏதாவது தயாராக வைத்திருக்கின்றீர்களா? ஏனெனில் இந்த மீனவர் பிரச்சனை என்பது அது தொன்று தொட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுதும் மீனவர்கள் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். குறுக்கட்டுவானில் போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதை முழுமையாக தீர்த்து வைப்பதற்கான எதிர்நிலைகள் அவ்வளவு போதுமானதாக இல்லாவிட்டாலும் ஓரளவு அதை தணிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்தும் தமிழக தரப்புடன் ஈடுபடலாம். சந்திப்பு முயற்சிக்கின்றீர்களா? அதே நேரத்தில் பேசுவதற்கு ஏதாவது முக்கியமான விடயங்களை வைத்திருக்கின்றீர்களா? இல்லை, தமிழ்நாட்டோடு சந்திப்பது என்பது ஒரு சம்பிரதாயபூர்வமான சந்திப்பாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றா அது கட்டாயம் தேவை. அது விஜயாக இருக்கலாம், அல்லது முன்னதாக இருந்திருக்கக்கூடிய ஸ்டாலினாக இருக்கலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம், அப்படி கலைஞராக இருக்கலாம். எல்லோருக்கும் அதில் ஆர்வம் இருந்தது. ஆனால் பிற்பட்ட காலங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ இந்தியாவுடன் அந்த உறவுகள் பின்னடைவை சந்தித்ததற்கு பிறகு மத்திய அரசாங்கம் தான் இந்த விடயங்களில் கையாளுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. இப்போ மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக நீங்கள் பேசுகிற பொழுது சொன்னீர்கள், இந்த விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. மோடியோடையில அவங்களுடைய தலைவர்கள் பேசுகிற பொழுது சொல்லுகிற பொழுது அவர் சொன்னது, அவர்கள் இதைத்தான் சொல்லுவார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீன் எங்கே இருக்கோ அங்கே எல்லாம் மீனவன் போவான் என்ற மாதிரியான விடயங்கள் பேசப்படும். மீனவன் என்றா மீனை நோக்கி போவான். ஆனால் இப்போ எல்லப்படுத்தப்பட்டிருக்கு. எங்களுடைய பிரதேசங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அத்துணை வளங்களையும் அவர்கள் அள்ளி கொண்டு போகிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய நவீன இயந்திர சாதனங்கள் மூலம் இப்படியான விடயங்களை முன்னெடுக்கிறார்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே நான் பல இடங்களில் பார்க்கல, அங்கே அல்லது வேலுவதிவு நான் அங்கே படிப்பிக்கிற ஒரு நிலைமை இருக்குது. அங்கே எல்லாம் சரி கவலைப்பட்டு சொல்லுவீங்க. இந்த துறைக்கு அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய டக்ளஸ் சிவானந்தாவோட பின்னடைவுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருந்தது. ஆனால் இதில் இப்போ பழமையானது மாதிரியே இந்த விடயத்தில் ஒரு
துளி முன்னேற்றம் கூட இதுவரைக்கும் கிடையாது. சந்திரசேகரன் கேட்டீங்கன்னா அவர் கணக்கு விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பார். இதுல ஆக குறைஞ்சது டக்ளஸ் தேவானந்தா செய்த அளவுக்கான முயற்சி கூட இவர் செய்ய இல்லை. பொதுவாக எல்லா விடயத்திலையும் காணி விடிப்பு அது இது எல்லா சகல விடயத்திலையும் எப்படியாக இருக்கிற அந்த ஒரு படத்துல விவேக்கு அந்த அந்த பகுதியாக கேட்கிற மாதிரி உனக்கு என்ன செய்யணும் உனக்கு என்ன செய்யணும் அதுதான் அவருக்கு செய்யணும் ஒன்றும் இல்லை. அதே வேலையை தான் இது செய்து கொண்டிருக்காங்க. அவனுடைய இது ஒரு சீரியஸான பிரச்சனை. அதை அது அதை அவர்களே மிக தந்திரமாக கவனமாக அதை கையாளுகிறோம். மோடி அதை சொல்லுவார் அந்த இந்த இந்த பேச்சுவார்த்தையில் அவர் சொல்லுகிற பொழுது அவர் எல்லாருமே ஒரே ஆக்கள் தானே, ஒரே ஆக்கள் அவர்கள் மீனவர்கள் தானே, அவர்கள் தங்களுக்குள்ள பேசி அதை தீர்க்க வேண்டும், அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லு அது அப்படியான விடயங்களை அவர்கள் சொல்வார்கள். இது ஒரு பெரிய சீரியஸான பிரச்சனை. இதை 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 வந்து என்னென்னு சொல்றது ஒரு சரியான முறையில் கையாள தவறினால் ஒரு 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 பலத்த பின்னடைவு எங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குது. அதனால தான் தென்னிலங்கை அது மிகப்பெரிய அளவில் அக்கறைப்படாமலும் இருக்கும். அல்லது எங்களுக்குள்ள முரண்பாடு வாரதையும் சில நேரங்களில் அவர்கள் ரசிக்கக்கூடும். கட்டாயமாக அந்த அவர்களை ரசிப்பார்கள். அப்படியால் இந்த விடயங்கள் அவர்கள் பெரிய அளவில் அக்கறைப்படுறது மிகவும் குறைவான ஒரு மனோநிலை இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். மற்றது கட்டாயமாக தமிழ்நாட்டு உறவு மிக முக்கியமானது. அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுப்பது என்பது அல்லது அவர்களோடு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக பிரதானமானதும் ஒன்று. ஏனென்றால் அதை எங்களுடைய தலைவர்கள் காலங்காலமாக அதை செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அது மாத்திரம் உதவாது. தமிழ்நாடு முதலமைச்சரோடு தமிழ்நாட்டு எதிர்கட்சிகளோடு உறவு வைத்துக் கொள்வது மாத்திரம் பயனுடையது என்பதல்ல. அதை தாண்டி மத்திய அரசாங்கம் அவர்களோடான அந்த உறவைத்தான் மிக நெருக்கமாகவும் உறுதியாகவும் நாங்கள் முன்னெடுக்கிற பொழுதுதான் நாங்கள் ஏதாவது செய்ய நினைக்கக்கூடிய விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவர்களுடைய தேவை கட்டாயம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த மாகாண சபை முறையோ அல்லது எந்த விடயமாக இருந்தாலும் இந்திய பெட்ரோல் இல்லைன்னா அவன் தான் உடனே பெட்ரோல் அனுப்பணும், அரிசி இல்லைன்னா அவன் தான் அனுப்பணும் அரிசி. அதுக்கு பிறகுதான் சைனாவில் இருந்து ரப்பர் அரிசி வந்தா என்ன, இல்லை இங்கே இருந்து என்ன வந்தா என்ன. அதனுடைய அவர்களுடைய முக்கியத்துவம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் தேசிய மக்கள் முன்னே அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதே போல சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள அது நான் நினைக்கிறேன் எங்களுடைய கட்சியும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கைக்குள்ள அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக உங்களுடைய செயற்பாடுகள் போய்கொண்டிருக்கின்றது. மறுபுறத்தை பார்த்தா உங்களுடைய கட்சி புலட் இயக்கம் என்கின்ற ரீதியில் ஒவ்வொரு தேர்தலிலும் உங்களுடைய அந்த வாக்கு வங்கி என்பது குறைவடைந்து கொண்டு வருவதைத்தான் காண முடிகின்றது. உங்களுடைய கட்டமைப்பு மிகப்பெரியது. புலட் இயக்கத்தை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இல்லை. இப்பொழுதும் அதிக அளவில் வெளிநாடுகளில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு உங்களுடைய அடுத்த கட்டம் என்பது புதிய தலைவர்களை இனம் காட்டுவதோ அல்லது பெரிய அளவிலான வாக்கு வங்கிகளை தேர்தலின் போது காட்டுவதோ குறைவாக இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, பொதுவாக எல்லா தமிழ் கட்சிகளுமே ஒரு விதமான ஒரு பின்னடைவான நிலைமையில் இருப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பலம் இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது. அந்த நிலைமை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக நாங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருப்பது மாத்திரமல்ல, நாங்கள் இரண்டாவது பெரிய கட்சியாகவும் நாங்கள் இருக்கிறோம். இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சிக்கு அடுத்ததாக வடக்கு கிழக்கு முழுமையாக அதிகூடிய உறுப்பினர்களை பெற்ற தரப்பாக நாங்கள் இருக்கிறோம். அப்படியால் அதற்குள்ளே அங்கம் வகிக்கிற ஒரு தரப்பாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல வவுனியா மாநகர சபை 2 தான் இருக்கு வடக்கில். ஒன்று யாழ்ப்பாணம், மற்றது வவுனியா. அது அந்த வவுனியா மாநகர சபையை நாங்கள் கைப்பற்றக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஏனைய பல சபைகளிலே நான் அந்த இதுக்காக சொல்லக்கூடாது, நாங்கள் எதிர்த்தால் அல்லது நாங்கள் அதிலே பைசரிக்கா கூட சபை கவலக்கூடிய நிலைமை இருக்கு. மாநகர சபையெல்லாம் அப்படித்தான், மாநகரெல்லாம் தொத்து 10 நாள் இருக்கு. யாழ்ப்பாண மாநகர சபையை சொல்றேன். அப்படி பல இடங்கள்ல எங்களுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான உறுப்பினர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் கூட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு
56 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் மிக கணிசமானவர்கள் நேரடியாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போ சாவிச்சேரியில் கூட 2 பேர். இப்போ தமிழரசு கட்சி எவ்வளோ பெரிய பாரம்பரியமான கட்சி, ஆனால் அவர்கள் 3 நேரடி வட்டாரங்களை தான் வெற்றி பெற்றார்கள். நாங்கள் 2 நேரடி வட்டாரங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்படி பல இடங்களில் நீங்கள் மானிப்பாயில் பார்த்தீங்கன்னா 5 பேர் நாங்கள் இருக்கிறோம். 4 பேர் நேரடியாக வெற்றி பெற்றார்கள் இருக்கிறோம். சாவிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கிறோம். அதில் எங்களுடைய ஆட்கள் 3 பேர் நேரடியாக வெற்றி பெற்றிருக்காங்க. எல்லா இடங்களும் அப்படி நடந்திருக்கு, அப்படி இருக்குது. அதனுடைய ஒரு சோர்வு நிலை இருப்பது உண்மை, அதை நான் மறுக்க இல்லை. அது பொதுவாக எல்லா தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் சொன்னது போல தொடர்ச்சியாக இப்படியே நாங்கள் விட்டு கொண்டும் இருக்க இயலாது, அதை நாங்கள் அனுமதிக்க இயலாது. கட்சி ரீதியாக அந்த விதத்தில் எங்களுக்கு எல்லா இடங்களிலும் ஓரளவுக்கு பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதான ஆட்கள் வேலை செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெரிய அளவில் எழுச்சி ஏற்பட இல்லை என்றது உண்மை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அது எல்லோருக்கும் இருப்பது மாதிரியான ஒரு நெருக்கடி எங்களுக்கும் இருக்கிறது. அதை விரைவில் நாங்கள் சரிப்படுத்த வேணும். கஜதீவன் அரசியலுக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அல்லது இதை நோக்கி நான் போக போன்றேன் என்று. இப்பொழுது நீங்கள் நிற்கும் நிலையில் உங்களுடைய நோக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா, இல்லாட்டி எங்காவது பிசுறு தட்டி விட்டதா? நான் கேட்பது உங்களுடைய நோக்கத்துக்கு ஏற்றது போல எங்களுடைய அரசியல் சூழ்நிலைகள் இருக்கின்றன. அரசியல் சூழ்நிலைகள் மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கிறது என்பது உண்மை. அரசியலில் பதவிகளை பெற்றுக்கொள்வதல்ல, அதை தாண்டி ஒரு திருப்தி இருக்க வேணும். அந்த திருப்தி மிகவும் குறைவாக இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதுக்காக எங்களுடைய காலம் முழுமையாக அரசியலில் நாங்களும் இருக்க வேண்டி இருக்கும். அது வேறு வழியில், அது பதவிகளில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வெற்றி பெறலாம், வெற்றி வாய்ப்பை இழக்கலாம். அதெல்லாம் அரசியலில் வரும் போகும். ஆனால் என்ன சொல்றது, அது மிகவும் பின்னடைந்த நிலைமையில ஒரு எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அல்லது எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கையாள முடியாமல் இருப்பது, அல்லது மக்களுக்கு இந்த விடயங்களை தொடர்ச்சியாக சொல்லுவதற்கான விடயங்களை நாங்கள் பின்தங்கி விட்டோம் என்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஒரு சின்ன இனம், ஒரு கொஞ்சம் ஆக்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கிறேன். நாங்கள் எனக்கு நல்ல உதாரணம், நாங்கள் இந்த வடமாகாண சபையால் கேரளாவுக்கு போனாங்க. சிவிகன் அவைத்தலைவர் அவரும் வந்திருந்தவர் எங்களோட. அப்போ அவங்க எத்தனை பேர் என்று கேட்டாங்க. நாங்கள் 11 lakhs 11 லட்சம் மக்கள் வடக்கு மாகாணம் முழுமையாக 2-3 தரம் கேட்டாங்க. அப்படி அவங்களோட ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கொஞ்சம் ஜனத்துக்கு ஒரு மாகாண சபை. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதேச சபைக்கு உள்ளூராட்சி மன்றத்துக்கு 10 லட்சம் பேர் இருப்பாங்க, 10-15 லட்சம் பேரும் இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன இடங்களுக்கு. ஒரு ஒப்பிட்டளவோட கொஞ்சம் மக்கள், பல கட்சிகள், அதுக்குள்ள ஒவ்வொரு காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கட்சிக்கும், இந்த தமிழ் தேசிய கட்சிக்கும் வேறு வேறான இலட்சியங்கள் இல்லை. எல்லாமே ஒரே விடயம்தான். எல்லாமே ஒரே விடயம்னா இந்த நாட்டுக்குள்ளதான் தீர்வு. ஒரு தரம் தனி நாடு கேட்க வேணும் என்று கேட்கக்கூடிய நிலைமையில இல்லை. அறபடியால் எல்லாருமே சமஸ்டி தான் இப்போ கேட்கணும். தமிழ் தேசிய முன்னணியும் சமஸ்டி தான், தமிழரசு கட்சியும் சமஸ்டி தான், போராட்ட ஆயுதம் தூக்கி போராடின இயக்கங்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் சமஸ்டி அடிப்படையிலான ஒரு இந்த நாட்டுக்குள்ள தீர்வு, அதான் விடயம். அறபடியால் எல்லாம் ஒரே நோக்கத்துக்காக இருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாறுபட்ட பிரச்சனைகள், இப்படியான சிக்கல்கள் எங்களையே சில நேரங்களில் வெக்கப்பட வைக்கும். இப்படி இது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மாதிரியான ஒரு விடயம். அண்ணனும் தம்பியும் சகோதரங்களும் அப்படி இப்படி மாறி மாறி சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதுவும் எங்களுடைய பிரதேசங்கள்ல எங்களுடைய பிரதேசங்கள்ல எங்கேயோ இருக்கிற ஒரு தென்னிலங்க ஒரு கட்சி அவர்கள் இங்கே கொடியை நாட்டி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாம் பிரிஞ்சு மாறி ஒவ்வொரு சண்டையை பிடிச்சு கொண்டு இருக்க அவர்கள் வந்து செய்து கொண்டு அவர்கள் அதிகாரத்தை பிடிச்சு போட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கென்றால் அது ஒரு பெரிய பின்னடைவு. அது சரியான கஷ்டமா இருக்கு சில நேரங்கள். இதுகள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா. ஆனாலும் எல்லாம் ஒரு கட்டத்தில் சரி வர வேணும் என்றதுக்கான முயற்சியை நாங்கள் தொடர்ந்து எடுப்போம். அதனால தான் நான் முதலே சொன்னது, இப்போ உழவு இப்படியான பிரச்சனைகள் மாறி எங்களை இப்படியான சிக்கல்கள் வந்தாலும் கூட நாங்கள் அந்த கிரிப் அந்த ஒற்றுமையை உடைச்சிடக்கூடாதுன்றதில் நாங்கள் மிக தெளிவாகவும் மிகவும் கரிசனையோடு நாங்கள் இருக்கிறோம். எலெக்ஷன் இல்லாத காலங்களில் இப்படி
எலெக்ஷன் வரும்போது மீண்டும் கட்சி மோதலும் தனிநபர் துதிபாடலும். அது ஒரு பெரிய சிக்கல். அது எல்லாத்தையும் என்னண்டா விரோதம், அதுதான் எல்லாம் இருக்கிற பிரச்சனை. அந்த பொது நோக்கம் என்று சொல்றது ஒரு இனத்தினுடைய தேவைக்காக ஒன்றுபடக்கூடிய ஒரு 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 கட்டமைப்பு கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும். இல்லாட்டி அது தேர்தல் மிக முக்கியமானது. தேர்தல் குறிகாட்டி என்ன இங்க யார மக்கள் விரும்பினோம் அல்லது யாருக்கான அதிகாரத்தை குடிக்கணும்ன்றது தேர்தல் தீர்மானிக்கும். ஆனபடியால் அதை சரியாக கையாள தவறிட்டோம்டா நாங்கள் பலத்த பின்னடைவை நாங்கள் சந்திப்போம். இது எல்லாருக்கும் தெரியாத நிலை. இப்போ நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் விரோதம். இப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு சுமந்திரன் சித்தனை வீட்டூருக்கா வந்திருந்தவர். அப்படி வருகிற பொழுது சித்தனை சொன்னது, சுமந்திரன் நாங்கள் டிஎன்ஏ இருந்திருந்தா இன்றைக்கு நீங்கள் எம்பியா நீங்களும் எம்பியா இருந்திருக்கலாம், நாங்களும் எம்பியா இருந்திருக்கலாம். அதுக்காக சுமந்திரன் அவர்களும் சித்தார்த்தன் அவர்களும் தான் எம்பி இல்லை. எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3-4 ஆசனங்களை நாங்கள் பெற்றிருப்போம். தமிழ் தேசிய தரப்பாக நாங்கள் பெற்றிருப்போம். அதை நாங்கள் தவற விட்டுட்டோம் என்றதான் அதனுடைய அர்த்தம். அதை சுமந்திரன் அவர்களும் ஏற்றுக்கொண்டவர். ஆனபடியால் அது சுதந்திரம் இல்லை, பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவோம். ஒரு அணியாக இருந்தால் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரும். மக்கள் மத்தியில நம்பிக்கையை நாங்கள் இழந்துட்டோம். அரசியல் அது மிக முக்கியமானது. ஒரு மக்களை ஒன்று கூட்டி வாக்களிக்க செய்வதுன்றது அது மக்களுடைய உளவியல் சம்பந்தப்பட்டது. மக்களுக்கு அதில் ஒரு விஷயத்துல நம்பிக்கை வேலை இல்லை என்றால், நம்பிக்கை வேலை செய்யறதுக்கு நாங்கள் தவறிட்டோம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, தாங்கள் விரும்பின வாட்டுக்கு வாக்களிக்கிறதுக்கான ஒரு மனநிலையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்படியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் என்றால் அது எங்கட பிள்ளை தானே, எங்கட பின்னடைவு தானே. அதை செய்ததா நாங்கள் தானே. உண்டைக்கு ஏபிபியை பற்றி நாங்கள் எல்லாம் பேசுகிறோம். அவர் அப்படி இருக்கார், இவர் அப்படி இருக்கார், ஒன்றும் தெரியாமல் எல்லாம் எம்பியா வந்துடும் பேசுகிறோம். லூசங்கள் பைத்தியக்காரெல்லாம் எம்பியா வந்துடும். அவங்க எல்லாம் யாரப்பா எம்பியா ஆக்கி விட்டது. நாங்கள் ஒழுங்காக நின்று ஒன்றுபட்டு ஒரு வேலையை நாங்கள் செய்யலை என்றால் சனம் தண்டை பாட்டுக்கு வாக்களிச்சிடுது. எல்லாம் சிதறண்டு போய் கடைசியாக அப்படி வந்து நிற்கிதான். வழியால் அது எல்லா பிள்ளையையும் உள்ளபடியே நாங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேணும். இன்னமும் தமிழ் கட்சிகள் தவறுகளிலிருந்து பாடம் ஊடகங்களுடைய கணிப்பாக நீங்க சொல்றதுல உண்மை இருக்கு. பாப்போம், இப்பதான் பாடம் படிக்க போயிருமே தெரியல. நல்லது. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் பாவன கஜதீபன் அவர்களுக்கு நன்றிகள். நன்றி. ஜெஃப்னா கலவினூடாக இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுறதுக்கான அந்த வாய்ப்பு வழங்கினதுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு பிரம்மாஸ்திரம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு அரசியல் பிரமுகர்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.